வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக, அதிமுக, நாம் தாவேக்கா ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா, சீமான் வேற ரூட்ல போய் தேர்தல் அறிக்கை எப்பவுமே வேற ரூட் தான். அதாவது அவர் இந்த முறை இந்த மான் ஊறுகாய்க்கு பிறகு ஒரு 426 பக்கத்துக்கு ஒரு பெரிய விஷயம் தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காப்புல. உண்மையை தயாரிக்கிறது கஷ்டங்க, பொய்யை தயாரிக்கிறது கஷ்டத்துலும் கஷ்டம். கற்பனையாக ஒரு இதை கொடுத்து டைப் பண்ணுறவனே மெண்டல் ஆயிடுவான். என்ன இதெல்லாம் அடிக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியலையே, பொய்யா சொல்கிறானே அப்படின்ற மாதிரி. டேய் அண்ணன் சொல்லியிருக்காரு ஆடுறான்றாங்க, இல்லை சோறு இல்லைன்னு. அந்த மாதிரி அந்த இதுதான் சொல்ல, இந்த புளியை தான் எங்கள் பாட்டி முறத்தால் விரட்டினாங்கன்னு நம்புகிற மாதிரி இல்லையே. அப்புறம்னா உனக்கு மத்தியானம் சோறு கிடையாது. இதுதான் தம்பிகளோட இன்றைய நிலை. புரியுதா அவங்களுக்கு? தம்பிகள்லாம் தமிழ் உணர்வாளர்கள், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் சீமானை நம்பி போகிறது தான் இன்னும் குலநாசம்ன்றது இன்னும் புரியலை. இல்லை சார், 5 தலைநகரங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு ஒன்று, வணிகத்துக்கு ஒன்று, மதுரை, திருச்சி, சென்னை, கன்னியாகுமரின்னு பிரித்து போடுறாருல. வளர்ச்சியை பரவலாக கொண்டு போகிறாருன்னு ஒரு பார்வை இருக்குது. ஏற்கனவே பரவலாக கொண்டு போனோம் தான் பரலோகம் போயிட்டான். யார்? ஆந்திரா சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி. இப்படி தான் வந்து உலகத்திலே எவனும் திங்க் பண்ணாத மாதிரி 5 தலைநகரம், அதை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க. விஜயவாடா ஒரு தலைநகரம், ஓங்கோல் ஒரு தலைநகரம், 5 தலைநகரம், 5 துணை முதலமைச்சர் அப்படின்னு போட்டு 5 துணை முதலமைச்சர் ஆட்சியே பிடிங்கிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் வெளியே தலை காட்ட முடியல, தேடிட்டு இருக்காங்க பலதரப்பட்ட போலீஸ். அந்த மாதிரி தான் சீமான் கதை வரும். அது அவன் ஜெயிக்கிறவனே அப்படி ஜெயிச்சு 5 தலைநகராக வச்சு 5 துணை சிஎம்மும் போட்டுமே மக்களை அடித்து துரத்தி விட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இன்னும் தலைநகரத்தை கட்ட முடியலன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வாய்க்கு வந்து எதையாவது திருட்டு இப்போ இது பண்ணிடுறேன். அதான் நம்ம சொன்ன மாதிரி எப்படின்னா, குடியார வாந்தி எடுக்கிற அண்ணா எதுக்கு வாந்தி எடுப்பான் சொல்லுங்கள்? குடித்ததுனால தான் வாந்தி எடுப்பான். எதையாவது கண்ட சரக்கை மட்ட சரக்கை குடிச்சுட்டு வாந்தி எடுப்பான் எவன் மேலேயாவது. அதே மாதிரி தான் சீமான். எதையாவது 4 புஸ்தகம் வேறு ஸ்டேட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கமாக வாந்தி எடுத்து விட்றதை கேட்டால் நான் தான் சொன்னேன்றது. இல்லை, அவர் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறதெல்லாம் இன்றைக்கி எல்லாரும் பண்ணுறாங்க. நெய்தல் படை கட்டுவேன் பினராயி விஜயன் கட்டிட்டார். என்ன கட்டினாரா? அவர் ஏதோ நெய்தல் படைன்னு ஒரு சொல்கிறது. நேவி எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியல. கேட்குறவன் கேனையாக இருந்தால் கேப்பையில் நெய்வெடி இதுன்னு. அது நெய்தல் படையை கட்டி இலங்கை இராணுவம் தமிழக மீனவரை தாக்கும்போது நான் தட்டி கேட்க ஒரு படை போன அவர் சொல்லியிருந்தாப்புல. நல்லா என்ன பண்ண ஒரு வேலைக்கு அவ்வளோ, அதாவது பிரிஞ்சுட்டாங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணி. புரியுதா அவங்களுக்கு? இந்த டீ கடையில் தேயிலை போட்டு இந்த வடிகட்டுவாங்க இல்லை, அதில் வடிகட்டின முட்டாள் கடைசியில் டீ போடுவாங்க. முதல்ல எடுத்தோன்னே நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு 1 நிமிஷம் சார் தூளை மாற்றி போடுறேன்னு வாங்கி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக லைட்டாக போட்டால் சூப்பராக இருக்கும் டீ. போக போக வடிகட்டி போயிடும். இதில் வடிகட்டின முட்டாள் யாராக இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தத்தில், ஆனால் உணர்வுபூர்வமான தம்பிகள் தான் அவங்க. அடிகட்டின முட்டாள் யாருன்னா தமிழக அரசியல்லே வந்து சீமான் கூட இருந்தவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் கொஞ்சம் தெளிவடைஞ்சு கொஞ்சம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ அதை விட அடிமுட்டாளாக யார் இருக்காங்கன்னா தற்கொலைகள் தாவேக்கால இருக்காங்க. கடைசி டீ போடுவாங்க, சக்கையை கொட்டுறதுக்கு முன்னாடி 2 டீயை போட்டு போடுவோம். அந்த மாதிரி அடிமுட்டாங்க. கரும்பு இது பண்ணி மடச்சி புளிஞ்ச கடைசியில் வெறும் சக்கையை உள்ள வச்சு கொஞ்சம் ஐஸை வச்சு தேர்த்தி விடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க. இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க. என்னன்னா இப்போ சீமான் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்கன்னா பாவங்க. படிச்சிருப்பாங்க, வெளி உலகம் தெரியாது, வெளியூருக்கே போயிருக்க மாட்டாங்க. விவசாயம் தான் அரசு வேலையை அறிவிக்கிறேங்கிற அது ஏற்கனவே விவசாயம்லாம் இருக்கானே, ஏன் அவன் பிள்ளைலாம் அரசு ஊழியரில் சேர்த்து விட்றான்? அதில் வேலைக்கு ஆகலைன்னு தானே சேர்த்து விட்றான். குடியரசுத் தலைவரை நம்ம தெரிஞ்சு மக்கள் ஓட்டு போடுற மாதிரி கொண்டு வருவேன். இதான் அமெரிக்க அதிபர் மாதிரி எதுவும் திட்டம் இருக்கான்னு தெரில. அதாவது இவ்வளோ கேடுகிட்ட கேவலமான முட்டாள்களாக இருக்கான் கட்சியில். அந்த கட்சியில் யார் சொல்கிறதுக்கு, யார் கேட்குறதுக்காக சீமான் இதை சொல்கிறாப்புலங்க. அப்போ எவ்வளோ கேனையனாக இருப்பான் பாருங்க. கட்சியில் கூட இருக்கவன்லாம் எவ்வளோ அடிமுட்டாளாக இருப்பான் பாருங்க. வடிகட்டின முட்டாளாக இருப்பான் கூட இருக்க. நான் உன்னால் ஒரு மண்ணாங்கட்டி பிடுங்க கூட முடியாது. போலீஸை தாண்டி போலீஸே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் போயிடும். நேராக அங்கேருந்து டிஜிபி, ஏடிஜிபிலாம் ஐஏபி ஆஃபீஸில் அவங்க கூப்பிட்டு போய் பவர்ஃபுல்லாக இருந்தானா திருச்சி விட்டுருவான். நீ வந்து லோக்கலில் வேணால் ஏதோ வண்டியில் அங்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இல்லை சார், ஸ்டேட்டுக்குள்ளே ஓடுற ரயிலை நான் கட்டுப்பாட்டில் எடுப்பேன், என் அரசு கீழே வந்துடும். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியலை. இவங்களெல்லாம் ஒன்று சர்வதேச அளவில் ட்ரம்ப் இருக்கான்னா, இங்கே வந்து இந்த மாதிரி முட்டாள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, மானம் கெட்டவங்களா. இந்த பத்திரிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பெருங்கூட்டம்னு நேற்று அவங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க சார். அதுதான் பத்திரிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்கெல்லாம் செத்துட்டாங்க. பத்திரிக்காரன் ஒரு 75 பேர் காலி. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கையில் எடுத்துருச்சு, காசை வாங்கிட்டு
எடுக்கும்போது அவங்க யாருக்கு ஜாலரா போடுறானோ அவனுக்கு நியூஸை எழுதிட்டு சார் இந்த அறிக்கையை விஜய் சீமான் சிஎம் ஆயிடுவார்னு ரைட் அப் எல்லாம் வந்துருக்கு சார். நம்ம தம்பி தான், நம்மகிட்ட ஒர்க் பண்ண தம்பி தான். அவருக்கு வறுமை என்ன பண்ணுறது? வறுமையின் கொடுமை யாரை விட்டுச்சு? வேலை கிடைக்கணும், வேலை வேணும், இது வேலை இல்லாத இடத்துல ஏதோ ஒருத்தன் தர்றான், எழுத சொல்கிறான்னா எழுதி தான். அந்த மாதிரி தான் அது போகும். பாவம் அவங்கள சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. அந்த நிலை தான் ஒரு மனுஷனை வந்து ஃபினான்ஷியல் நிலைமை தான் அந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் கொண்டு போயிடும். இவர் சொன்ன திட்டத்தை சீனாவில் அமல்படுத்தியிருக்காங்கன்னு அவர் கிளைம். ஆமாம், அமெரிக்காவில் கூட இப்போ அதானே பண்ணிட்டு இருக்காங்க. மரத்தை வெட்டினா பெட்ரோல் கண்டுபிடிச்சதே இவர் சொன்ன திட்டம் தானே. என்னன்னா லேட்டாக சொல்லிட்டாரு. அது அவங்க இப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். வெனிசுலாவிலேருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டு இருந்தாலும் அவர் சொன்னதா இப்போ சீமான் சொன்னது. அதுதான் இப்போ இங்கிலாந்து ராணி சாகும்போதே ஒரு லெட்ரு பேரில் அடித்து வெளியிட்டாங்க. இந்திரா ராணி சாகும்போது எழுதி கொடுத்துருச்சு அந்த மாதிரி, நான் வந்து இறந்துட்டேன், நான் இறந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்த சீமான் என்பவன் என் கூட சாப்பிட்டதாகவோ, நான் அவனுக்கு விருந்து வைத்ததாகவோ, ஆமைக்கறியும் பூனைக்கறியும் சமைத்து கொடுத்ததாகவோ தகவல் வரலாம். அது அனைத்தும் பொய் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும், யாரும் அதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தான் அடுத்த செகண்ட் செத்து போச்சுன்னு சொல்லி போட்டாங்க. அது யார் பிரபலமானவங்க இருந்தாலும் அந்த அதை எதாவது சீமானாச்சான்னு சொல்லி போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இதையும் போட்டுருவேன். சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேரை போட்டு ஒரு கையெழுத்து போட்டு சீனா இதில் இந்த மாதிரி யார் சீமானை நாங்கள் செய்யக்கூடிய திட்டங்களெல்லாம் பார்த்து விட்டு நான் சொன்னதாக இந்தியாவின் தென்கோடியைச் சேர்ந்த ஒருவன் தெரிவித்தால் அதற்கு சீனா பொறுப்பாகாது அப்படின்ற மாதிரி சீமான் டு சீனா, சீனா டு சீமான்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை நம்பிட்டு உட்காந்து எனக்கு அவங்க தாங்க கிணையனா தர்றேன் பார்க்குற உங்களை பார்த்தா இவ்வளோ இழிச்சவாயனா வாடா தெரியுது இந்த சீமானுக்கு. இல்லை சார், இப்போ தமிழ் ஆட்சி மொழி ஆக்கணுங்கிறதோ இல்லை நீதிமன்றத்துக்கு இங்கே கிளை வச்சு உச்ச நீதிமன்றம் வைக்கணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அது வேற. ரயிலை நான் ரயிலை நிறுத்தவே முடியாது. ஒரு ரயில் கொடக்கம்பியை குத்தி கண்ணில் குத்தி போடு, டிடிஆரை சமாளிக்க முடியாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி நிற்கணும்னாலும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, அங்கே கடிதம் எழுத. ஆமாம், இந்த போர்டு இருக்குது, போர்டு முடிவு பண்ணும், போர்டு விட்டால் ஜென்ரல் மேனேஜர் இருக்கா, சிஜே இருக்காப்புல, அதுக்கப்புறம் ஜிஎம் இருக்காப்புல, அதுக்கப்புறம் டிவிஷனல் ரயில்வே டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் டிஆர்எம் இருக்கார். டிஆர்எம் கீழே தான் எல்லாமே வரும். போர்டு ட்ரெயினை வந்து டிஆர்எம்கே பவர் கிடையாது, புரியுதா? போர்டு ட்ரெயின் இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம் இருக்குது. அந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பூராமே போர்டு கண்ட்ரோலில் போகும். அது டிலே ஒரு நிமிஷம் டிலே ஆனாலும் போர்டுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். லோக்கல் ட்ரெயின் வேறு, அதுக்கப்புறம் பேசஞ்சர் ட்ரெயின் வேறு. இப்படி ரயில்வேலேயே வந்து அதிகாரிகளுக்கே பவர் கிடையாது. ஒரு குறிப்பிட்டதை தான் பார்க்க முடியும். டிஆர்எம் கண்ட்ரோலில் சில இது இருக்கும், அது வந்து டிவிஷனுக்குள்ளே ஓடுறது. மதுரை டிவிஷனுக்குள்ளே ஓடுனா மதுரை டிஆர்எம் கண்ட்ரோலில் இருக்கும். அதே அதை தாண்டி டிவிஷன் விட்டு டிவிஷன் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து போர்டு கண்ட்ரோலுக்கு போயிடும். இவர் போய் கிழிக்க போகிறாரா, என்னத்தை பண்ண போகிறாங்க? எடுத்தாருன்னா இங்கே லோக்கல்லே ட்ரெயின் விடுறது என்ன ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ தான் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு ட்ரெயின் 15 வருஷம் கழிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கும் டெல்லியிலேருந்து வந்து பார்த்து அவங்க சொன்னால் தான் ஃபைனல் இது விட முடியும். சேஃப்டி கமிஷனர் சொன்னால் தான் பண்ண முடியும். ஏதோ பாவம் முட்டாப்பையில கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அவன் வந்து தமிழனாக இருக்கான், தமிழ் மொழி மீது பற்று இருக்குன்றதுக்காக அவனை இவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாது. கட்சியில் இருக்க பசங்களை வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு நெய்தல் படை கட்டுறேன், மண்ணாங்கட்டி படை, போட்டில் ஏறி மீனவர்கள் கொஞ்சம் தூரம் கூட பெர்மிஷன் இல்லாமல் லோக்கல் தாசில்தார் பெர்மிஷன் இல்லாமல் போனால் பாதியில் பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. இவனுக்கு டீசலே கொடுக்கல, நீ எப்படி போன? இப்போ படையெல்லாம் கட்டி இருந்தால் இந்த ஈரானோட இதை இங்கே அடித்தாங்களே, அதெல்லாம் நம்ம தலையிட்டு காப்பாற்றிடலாம். ஈரான் கப்பலை காப்பாற்றிடுவார் இவர். என்ன பண்ணுறதுங்க? ஏதாவது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு உணர்வு மிகுதியில் நெய்தல் கடை கட்டிக்கிட்டு போய் ஈழத்தை வாங்கி கொடுத்துருவாங்க அளவுக்கு முன்னாடி பேசியிருக்காப்புல. ஆமாம், அதுதான் மெண்டல் பையங்க. தமிழ்நாட்டில் குடிநீர் விற்கிறதுக்கு தடை, இலவசமாக நானே கொடுப்பேன் அப்படின்ட்டு அதெல்லாம் அரசுடைமை ஆக்கி குடிநீர், தூய குடிநீர் எல்லாருக்கும் கொடுப்போம், போதைப் பொருளை மொத்தமாக ஒழிச்சிருவோம். எப்படி மொத்தமாக இவங்களே வாங்கி குடோனில் அடைச்சி போட்டுருப்பாங்களா? எப்படின்னு தெரியல. போதைப் பொருள் ஒழிக்கிறேன்னு அப்படி. ஏன்னா பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா போதைமானே செத்துருவாப்பிலே 3ஆவது நாள் தண்ணி அடிக்கலைன்னா கைகால் நடுங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாரும் சரி தலைவா போதைப் பொருளை தடுத்துட்டோம் அப்படிங்கும்போது சீமானுக்கே பிரச்சனை வந்துடுமே. இல்லை உங்களுக்கு தெரியாது, நாங்கள்லாம் வந்து நேரில் பார்த்தவங்க ஒரு காலத்தில். இல்லை இப்போ கல்லை ப்ரமோட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவங்களுடைய இதாக இருக்குல்ல. அது போதைப் பொருள் தானே, கல் போதை இல்லையா? போதைப் பொருள் ஒழிப்போன்னு கல்லை மட்டும் எப்படி இருப்பீங்க? ஒருவேளை அதில் உள்நாட்டு உற்பத்தியாளர்னு அவர் யோசிக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டு தற்சார்பு பேங்காக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன், வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீடி மாதிரி ஒன்று இவ்வளோ பெருசுக்கு இருந்துச்சு. அது போக இன்னும் ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி இந்த இவ்வளோ பெருசு ஒரு பாட்டில் குடுவேல கஞ்சாவை பொடி பண்ணி போட்டு வச்சுருக்காங்க.
நான் இது என்னடா இது புயலை மாதிரி இந்த சிகரெட் தூள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன், என்ன அது என்ன அவன் தானந்துக்காரன் என்னன்னா அவன் சொல்கிறான் ஸ்டஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டால் அவனுக்கு தெரியுது கஞ்சான்னு தமிழ் வார்த்தையே தெரியுது அவனுக்கு. காஞ்சா அப்படின்றான். என்னடா கஞ்சா ரோட்டில் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா கிளாஸில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே கஞ்சாவுக்கு தடை கிடையாது. தடை கிடையாதுன்னா அதை ஒரு 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 குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வச்சு விற்கலாம். அதாவது வாங்க ஏன் தாய்லாந்துக்கு போகிறீங்க? இங்கே காங்கிரஸ் ஆளக்கூடிய இமாச்சல் பிரதேசில் கஞ்சா அரசாங்கமே இப்போ பயிரிடுது. கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வீட்டில் வளர்த்துக்கலாம். இல்லை இது நார்த் ஈஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீட்லேயும் தோட்டத்தில் கஞ்சா இருக்கும். அங்கெல்லாம் டாஸ்மாக் கடைங்க பிராந்தி கடையும் கிடையாது. மலையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவன் எங்கே போய் கடையில் வாங்கி குடிக்கிறது? அந்த கஞ்சாவை எடுப்பாங்க, கஞ்சைக்கு சாயந்தரமாக குடிச்சு விட்டு போயிட்டு அது தடை கிடையாதுங்க. ஏன்னா கஞ்சா ஏற்றுமதி செய்வதற்கே வச்சுருக்கான் இதில் இமாச்சல் பிரதேச அரசாங்கம் பொருளாதாரத்தை மேம்படுத்துது. கேட்டால் மருந்து ரீதியாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் சீமான் சொல்கிறது. கல் நாங்கள் மரபு ரீதியாக பயன்படுத்துகிறோம், கஞ்சா நாங்கள் மரபு ரீதியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இங்கே உள்ளவங்களும் கேட்டுக்குவோம். இல்லை சித்த மருத்துவத்தை உயர்த்துறது அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதெல்லாம் தேவையானது. இது யதார்த்தமாக இப்போ முடியுமாங்கிறது தான் கேள்வி. பார்ப்போம் மக்கள் எப்படி முடிவு எடுக்கிறாங்க. அவருடைய 430 சொச்ச பக்க அறிக்கையை பார்த்துட்டு எதுவும் மாற்றம் வருதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு நன்றி சார்.